மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 145. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியதோ அதை அவர் அறுத்து போடுகின்றார். கனி கொடுக்கிற கொடியதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2. அனைத்து கிளைகளும் கர்த்தர் வெற்றி விடுவதற்கு கையாளும் முறைகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் சோர்வடைந்து ஊக்கம் இழந்து கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்காத வண்ணம் போய்விடுவார்கள். சில சமயம் பூமிக்குரிய ஆஸ்தி அல்லது சொத்தை எடுப்பதன் மூலமாகவோ அல்லது நம்பிக்கையான சில திட்டங்களை தடை செய்வதன் மூலமாகவோ மாபெரும் தோற்றக்காரர் கிறிஸ்துவின் கிளைகளை வெற்றுவது போல் தோன்றும். சில சமயம் நமக்கு துன்பங்களை அனுமதித்ததன் மூலம் நம்முடைய பெயர் மற்றும் புகழை இழக்கச் செய்வதன் மூலமும் நம்முடைய இருதயத்தில் பலமாக பற்றி கொண்டிருக்கும் சில பூமிக்குரிய தோழமைகளை இழந்து போக அனுமதிப்பதின் மூலம் நம்மில் உள்ள தேவையற்றவைகளை வெற்றி அகற்றுகின்றார். மற்றும் பலர், அதாவது கர்த்தருடைய அன்பான ஜனங்களில் அநேகர் பேருடன் படுக்கையின் அநேக விலை மதிக்க முடியாத பாடங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். இத்தகைய சுத்தம் செய்தல் ஊக்கம் இழத்ததலை உண்டாக்காமல் அவைகளை நன்கு புரிந்து கொண்டு அவைகளால் ஊக்கம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் தாமே நம்மை நேசிக்கின்றார் என்றும் நம்முடைய மேலான நன்மைக்காக நம்மை பராமரிக்கிறார் என்றும் என்பதை இந்த விசேஷமான சுத்தம் செய்தல் நமக்கு வரும்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதே. ஆமென்.